ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு டே 11 கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ ஈஸி தான் பார்ப்போம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஈஸியாக தானே இருந்துச்சு. இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். போகலாமா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்படி பாசிட்டிவில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb. பாஸ்ட் டென்ஸ்னால என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? V2 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரைட். நான் ஒரு கார் வாங்கினேன். நான் ஒரு கார் வாங்கினேன். ஸோ என்னது? வாங்கிட்டேன். நான் ஒரு கார் வாங்கிட்டேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறேன் வாங்கினேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? தட் இஸ் பாஸ்ட் டென்ஸில் இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான், தட் இஸ் ஐ. வாங்கின அப்படின்றது ஒரு வெர்பு. வாங்கினன்ற வெர்பு என்னது? பைன்ற V1 வெர்புக்கு V2 ஃபார்ம் என்ன? பாட். ஐ பாட் என்ன வாங்கின? ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? என்ன ஆப்ஜெக்ட் அது? அ கார். ஐ பாட் அ கார். சப்ஜெக்ட் ஒரு வெர்பு, அது பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் போடணும். கிளியர் ஆச்சா? இதான் பாசிட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் ஃபார்மில் பாருங்கள். நெகட்டிவ் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட்டு நடுப்புற என்ன யூஸ் பண்ணணும்? டிட் நாட். கரெக்டா? டிட் நாட்னு போடணும். ப்ளஸ் V1 verb, அதாவது பேஸ் வெர்பை அப்படியே எழுதணும். நான் கார் வாங்கலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா? இது எப்படி நம்ம எழுதலாம்? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். கரெக்டா? நெக்ஸ்ட் வாங்கலை, தட் இஸ் பை வெர்ப் இல்லையா? வாங்கலை. ஸோ டிட் நாட் கண்டிப்பாக வரும் இல்லையா? ஸோ டிட் நாட். பக்கத்தில் என்னது? V1 verb. வாங்கலை, பை. ஐ டிட் நாட் பை, பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் போடுங்க, அ கார். ஐ டிட் நாட் பை அ கார். புரியுதா? டிட் நாட்டும் டிடன்ட்டும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? டிட்டு ப்ளஸ் சப்ஜெக்டு ப்ளஸ் V1 verb. நான் கார் வாங்கினேன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுக்கு எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணணும். அப்புறம் சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ. ஓகே, வாங்கினேன்னா பை அ கார். டிட் ஐ பை அ கார். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபார்ம், இப்படி தான் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும், ஒரு V2 verb இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும், நெகட்டிவ் ஃபார்ம்னா ஒரு டிட் நாட் ஒன்று இருக்கணும், V1 verb இருக்கணும். ஸோ இது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஈஸியாக இருக்கும். மக்கப் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்போவுமே. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்க. நீ நேற்று அவனை பார்த்தாய். நீ நேற்று அவனை பார்த்த. ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். எப்போ? இன்னைக்கு பார்க்கல, நேற்று பார்த்தீங்க இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் தானே? ரைட். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நீனா என்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யூ. ரைட். அடுத்தது V2 verb. பார்த்தாய், பார்த்த, தட் இஸ் சியோட வெர்புக்கு V2 என்ன? பார்த்தா இல்லையா? சா. யாரை பார்த்தீங்க? அவனை. யூ சா ஹிம். எப்போ? நேற்று, எஸ்டர்டே. யூ சா ஹிம் எஸ்டர்டே. கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ நெகட்டிவ் என்ன? யூக்கும் இதுக்கும் நடுப்புற டிட் நாட் போடணும். இந்த சாக்கு பதிலாக என்ன போடணும்? V1 verb சி யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ பார்ப்போமா? ஸோ சப்ஜெக்ட் என்ன? யூ. அடுத்தது என்ன வரும்? டிட் நாட். ஓகே. பார்க்கல, வெர்பு என்ன? V1 verb சி. யார? அவனை, ஹிம். எப்போ? நேத்து, எஸ்டர்டே. கிளியர் ஆயிட்டா? அடுத்தது கொஸ்டின் கேட்க போகிறோம் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மில். டிட்டு சப்ஜெக்ட் V1 verb. நீ நேற்று அவனை பார்த்தாயா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டிட்டு. யூ. நீக்கு என்ன? யூ. பார்த்த V1 verb என்ன? பார்த்தாய். சி. ஹிம் எஸ்டர்டே. கிளியரா? காட் இட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போவோம். நாங்கள் கடந்த மாதம் ஊட்டி சென்றிருந்தோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? நாங்கள் கடந்த மாதம் ஊட்டி சென்றிருந்தோம். verb 2 யூஸ் பண்ணணும் இல்லையா? நாங்கள். எங்க போயிருந்தோம்? கடந்த மாதம் ஊட்டி சென்றிருந்தோம். ஓகேவா? அப்போ நான் சென்றதுக்கு என்ன? வெண்ட் இல்லையா? கோக்கு V1 ஃபார்முக்கு V2 ஃபார்ம் என்ன? வெண்ட். வி வெண்ட் எங்க? ஊட்டி. வி வெண்ட் டு ஊட்டி. எப்போ? கடந்த மாதம், லாஸ்ட் மந்த்.
எப்போவுமே லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி போன கடந்த மாதம் பாஸ்ட் தானே அர்த்தம். இப்போ இந்த மாதம் இல்லை இல்லையா, லாஸ்ட் மந்த் தானே. அப்போ லாஸ்ட்டு அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நாங்கள் கடந்த மாதம் ஊட்டி சென்றிருந்தோம். வி வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மந்த். அப்போ என்ன அர்த்தம், போன மாதம் நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். ஸோ கோவோட வீட்டு verb என்ன, வென்ட். ஸோ வி வென்ட் எங்க, டு ஊட்டி, மாதம் ஊட்டி, கடந்த எப்போ, லாஸ்ட் மந்த். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் இது நெகட்டிவ் ஃபார்ம்ல போடுங்க. நாங்கள் கடந்த மாதம் ஊட்டிக்கு செல்லவில்லை. எப்படி சொல்லலாம், வி டிட் நாட் கோ இல்லையா, டிடன்ட் கோ. எங்க, டு ஊட்டி, எப்போ, லாஸ்ட் மந்த். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, வி டிட் நாட் கோ டு ஊட்டி லாஸ்ட் மந்த். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், டிட் சப்ஜெக்ட் பிளஸ் V1 verb யூஸ் பண்ணோம். நாங்கள் போன மாசம் ஊட்டிக்கு போனோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், டிட். அடுத்த சப்ஜெக்ட் என்ன, நாங்கள், வி. ஓகேவா? ஓகே, அடுத்தது verb என்ன, V1 verb யூஸ் பண்ணோம். டிட் வி, V1 verb என்ன, போனோன்றதுக்கு V1 verb go. Did we go எங்க, to ஊட்டி லாஸ்ட் மந்த். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் verb 2 போட்டு பாசிட்டிவ், சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட் பிளஸ் verb 1 போட்டா நெகட்டிவ், டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb போட்டா verb 1 போட்டா அது இன்ட்ராகேட்டிவ். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் ப்ளூரல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஐ, யூ, வி, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுறோம், டிட்ன்ற வார்த்தை தான். நெகட்டிவ்ல யூஸ் பண்ணால் டிடன்ட் ஆர் டிட் நாட், பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணால் கொஸ்டின் மார்க்ல யூஸ் பண்ணால் டிட். ஓகே, ஸோ அதனால எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஒரு டிட்டை வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணீங்க. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். அவர்கள் நேற்று இரவு செய்தி பார்த்தன. நேற்று ராத்திரி நியூஸ் பார்த்தாங்க. அவங்க நேற்று ராத்திரி நியூஸ் பார்த்தாங்க அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நம்ம சொல்றோம். இங்க சொல்லுங்க பார்ப்போம், நீங்களே ட்ரை பண்ணுங்க. அவர்கள்னா என்ன, இங்க சப்ஜெக்ட் தே. ரைட். பார்த்தனர்னா என்ன, வாட்ச் அப்படிதானே அர்த்தம். பார்த்தனர்னா வாட்ச், டிவி, வாட்ச் த டிவி, அது மாதிரி தானே. ஸோ வாட்ச். இங்க V2 verb, வாட்சுக்கு V2 verb என்ன, வாட்ச்டு. எஸ், தே வாட்ச்டு. என்ன, நேற்று இரவு செய்தி என்ன பார்த்தாங்க, செய்தி. ஓகேவா? தே வாட்ச்டு த நியூஸ். எப்போ, நேற்று இரவு. நேற்றுனா என்ன, லாஸ்ட் நைட். ஸோ தே வாட்ச்டு த நியூஸ் லாஸ்ட் நைட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்லுங்க. அவங்க நேற்று ராத்திரி செய்தி பார்க்கல. தே டிடன்ட் V1 verb யூஸ் பண்ணோம் இல்லையா, வாட்ச். தே டிடன்ட் வாட்ச் த நியூஸ் லாஸ்ட் நைட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது இப்போ கொஸ்டின் கேளுங்க பார்ப்போம். டிட் அப்புறம் என்ன வரும், டிட் சப்ஜெக்ட் என்ன, அவர்கள். டிட் தே verb 1 என்ன, watch the news last night. Understand ஆச்சா? Did they watch the news last night? அடுத்தது பார்ப்போம். அவர் தனது கை கடிகாரத்தை இழந்தார்னா என்ன, அவன் தன் வாட்சை மிஸ் பண்ணிட்டான், காணடிச்சிட்டான், லூஸ் பண்ணிட்டான் அப்படின்றத எப்படி சொல்லலாம். அவர் சப்ஜெக்ட் என்ன, ஹி, அவர் இல்லையா. ஹி இழந்தார், லூஸ்க்கு லாஸ்ட். V2 verb என்ன, லாஸ்ட். ஹி லாஸ்ட் என்னது, தனது, ஹிஸ் வாட்ச், தனது கடிகாரம். ஹி லாஸ்ட் ஹிஸ் வாட்ச். ஓகே, இப்போ நெகட்டிவ்ல சொல்லுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் என்ன, அவர் தனது கை கடிகாரத்தை இழக்கவில்லை. சப்ஜெக்ட் என்ன, ஹி. ஓகே, did not, that is didn't. இழக்கல, லூஸ். ஓகேவா? he did not lose his watch. he did not lose his watch. அவன் கடிகாரத்தை இழக்கவில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. did பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1. அவர் தனது கை கடிகாரத்தை இழந்தாரா அப்படின்றது எப்படி கொஸ்டின் கேட்கலாம். did he lose his watch? அவனோட கை கடிகாரத்தை இழந்தாரா. did he lose his watch? புரியுதா? ஸோ லாஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து V1 verb. இது வந்து லூஸ்ன்றது V1 verb, லாஸ்ட்ன்றது V2 verb. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம்.
அவள் வேலையை முடித்தாள். இது எப்படி எழுதலாம்? நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவள் வேலையை முடிச்சிட்டா. இது எப்படி எழுதலாம்? சொல்லுங்க பார்ப்போம். அவள், தட் இஸ் ஷீ. முடித்தாள் அப்படின்ற verb இல்லையா? ஸோ ஃபினிஷோட V2 ஃபார்ம் என்ன? ஃபினிஷ்டு என்னது? வேலையை. ஸோ ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். வேலையை, ஹர் ஒர்க். நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல சொல்லுங்க பார்ப்போம். அவள் வேலையை முடிக்கவில்லை. எப்படி சொல்லலாம்? ஷீ டிட் நாட். கம் ஆன், கரெக்ட் தான். V1 verb என்ன? ஃபினிஷ். எஸ், ஃபினிஷ் ஹர் ஒர்க். ஓகே, இப்போ கொஸ்டின்ல கேட்போம். கேளுங்க பார்ப்போம். அவள் வேலையை முடித்து விட்டாளா? டெட். அவளுக்கு என்ன? ஷீ. நெக்ஸ்ட் என்ன? ஃபினிஷ். verb என்ன? ஃபினிஷ் ஹர் ஒர்க். கரெக்ட், வேற லெவல், சூப்பராக சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அது முன்பு நடந்தது. ஓகேவா? அதுனா என்ன? இட்டு இல்லையா? இட்டு. நடந்ததுக்கு என்ன? happened. happenedக்கு V2 verb என்ன? happened. it happened. என்னது? முன்பு, before. beforeனாலும் past tense தானே. before, last, ago, previous எல்லாமே வந்தா past தான் யூஸ் பண்ணும். it happened before. இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். subject did not plus V1 verb. அது முன்பு நடக்கவில்லை. அதுக்கு என்ன? it did not நடுப்புற போடுங்க. நடக்கலன்னா happen before. it did not happen before. ஓகே, கொஸ்டின் கேளுங்க பார்ப்போம். அது முன்பு நடந்ததா? did it happen before. சூப்பர், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, அடுத்தது இப்போ பி வர்பு. பி வர்பு பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஸ் அல்லாட்டி வேர். ஓகேவா? வாஸும் வேர் எது கூட யூஸ் பண்ணலாம்? ஒரு நவுனு அல்லது அட்ஜெக்டிவ். ஒரு பெயராக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், ஒரு ஐட்டமாக இருக்கலாம். அடுத்தது அட்ஜெக்டிவ்னா என்ன? சின்னது, கட்டை, பெருசு, குட்டை, நெட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதை பற்றி டிஃபைன் பண்ண, ஒரு நவுனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸோ வேரோ வந்து யூஸ் பண்ணுவோம். பார்ப்போமா? ஐ வாஸ் அ டீச்சர். நான் டீச்சராக இருந்தேன். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? ஐ வாஸ் நாட் அ டீச்சர். வாஸுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம்? ஒரு நாட் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் நாட் அ டீச்சர். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வாஸை தூக்கி முன்னாடி போட்டு ஐயை தூக்கி பின்னாடி வைப்போம். வாஸ் ஐ ஏ டீச்சர்? நான் டீச்சரா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் டீச்சரா பாஸ்ட் டென்ஸில். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யூ வேர் கரெக்ட். நீங்கள் கரெக்டு. எப்படி நெகட்டிவ்ல சொல்லணும்? வேருக்கு பக்கத்தில் என்ன போடணும்? நாட். ஏன்னா யூன்ற இருக்கிறதுனால வேர், ப்ளூரலுக்கு வேர். ஸோ யூ வேர் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் என்னது? வேர் யூ கரெக்ட்? நீங்கள் கரெக்டா? நீங்கள் சரியா இருந்தீங்களா? நீங்கள் கரெக்டா? ஓகே. ஹீ வாஸ் இல். அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். ஹீ வாஸ் நாட் இல். அவன் உடம்பு சரியில்லாமல் இல்லை. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வாஸ் ஹீ இல்? was he ill? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. she was tired. அவ டயர்டா இருந்தா. இது எப்படி நெகட்டிவ்ல சொல்லலாம்? கரெக்ட் தான். she was not tired. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வாஸை தூக்கி முன்னாடி போட்டு ஷீயை தூக்கி பின்னாடி போடணும். அவ்வளோதான். was she tired? அவ டயர்டா இருந்தாளா? நெக்ஸ்ட், it was difficult. it was difficult. it was not difficult. அப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்போம்? அது கடினமா இருந்துச்சா? இருந்தனவா? was it difficult? ஓகே, அது கடினமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? நெக்ஸ்ட், we were famous. இது எப்படி எழுதலாம்? நாங்கள் ஃபேமஸாக இருந்தோம். we were not famous. நாங்கள் பிரபலமானவர்களா? நாங்கள் ஃபேமஸ் ஆனவர்களா? எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? were we famous? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். they were happy. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. நெகட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? they were not happy. கரெக்ட். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களா? எப்படி கேட்கலாம்? were they happy? புரிஞ்சுதா? எப்படி வாஸ் வேர் யூஸ் பண்ணணும், அது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கிளியராக இருந்துச்சா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கான ஒரு ஒர்க். சிவா நேற்று இரவு ஒரு படம் பார்த்தான். ஓகேவா? சிவா நேற்று இரவு ஒரு படம் பார்த்தான். நான் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பினேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், பாஸ்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து
போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு இதில் சப்ஜெக்ட் என்ன, இதில் வேர்பு என்ன, அடுத்தது என்ன தூக்கி எழுதணும் அப்படின்னு பார்த்து எழுதினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஓகேவா? கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னையோட டெய்லி ரொட்டீனை நான் இன்னைக்கு காலம்பரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வேக் அப் அட் 5 PM. ஓகே, ஐ பிரஷ் மை டீத். அது மாதிரி பாஸ்ட் டென்ஸில், தட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னைக்கு சொல்லி பாருங்க, அது எழுதி பாருங்க. அதே மாதிரி நேற்று நடந்தது, எஸ்டர்டே ஐ woke up at 5 PM. நேற்று நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து நேற்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ அது மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் டென்ஸ்லேயும் மாறி மாறி எழுதி பாருங்க. ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ ஓகே, ரைட், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.